பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி. எங்களை முற்றுமாக வழி நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி. எல்லா விதமான மாறாவின் கசப்புகளை தாண்ட வழிவகுக்கிறீரே உமக்கு நன்றி. எல்லா பிரச்சனைகளிலும் எங்களை சூழ்ந்து நின்று காக்கிறவரே உமக்கு நன்றி. இந்த இடத்திலே கூடி வர செய்து உம்மை போற்றி பாட வைக்கிறீரே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ளவரே, எங்களை தேற்றுகிறவரே, எங்களுக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருப்பவரே, சோர்ந்து போகிற நேரங்களில் எங்களை தூக்கி சுமப்பவரே, அப்பா எங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிறவரே, தவறும் பொழுது கரம் பிடித்து தூக்குகிறவரே, வலதுபுறமும் இடதுபுறத்திலும் சாயும் பொழுது வழி இதுவே என்று காட்டுகிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. நன்றி, நன்றி, நன்றி. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் செய்பவரே, நன்றியாலே துதித்திடுவேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீர் காத்தீரே. கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீர் காத்தீரே. கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்தி அதிசயமாய் கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்தி அதிசயமாய். இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். நீரென் சொந்தம், நீரென் பந்தம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. சூரை செடியின் கீழிலும் உன் சமூகம் என்னை தேற்றுமே. நீரென் சொந்தம், நீரென்
ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு நெறிந்த நாணலை முடியாதவர் மங்கி எரியும் திரியை அணையார் புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர் விடுதலை தெய்வம் இயேசுபரன் நெறிந்த நாணலை முடியாதவர் மங்கி எரியும் திரியை அணையார் புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர் விடுதலை தெய்வம் இயேசுபரன் நீரின் சொந்தம் நீரின் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு நன்றி இயேசப்பா. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகள் என்றும் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து தெளிவான புத்தியை கொடுத்து உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களை தேற்றி ஆற்றி இம்மட்டும் எங்களை கைவிடாமல் நடத்தி கொண்டு வருகிறவரே உமக்கு நன்றி. இந்த பிளாட்ஃபார்மை உருவாக்கின பிரதர் ஜெனிஃபர் அவங்க ஃபேமிலியும் நீங்க முற்றிலுமாக ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நன்றி. இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை கேட்டு உம்மை நோக்கி பார்க்க உம்மை மேலும் அறிந்து கொள்ள நீங்க கிருபை பாராட்டி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த இடத்துல செய்தி கொண்டு வரும் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மென்மேலும் பெருகச் செய்து சாட்சியாக நிறுத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு பேச போகிற சகோதரரையும் நீங்க ஆசீர்வதிங்க, அவங்கள பலப்படுத்துங்க. அவங்க நாவினால உங்களை பற்றி நாங்க அறிந்து கொள்ளும் கிருபையை நீங்க தாங்க ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். Amen. Thank you, Ruby, for leading worship. Praise the Lord. இந்த நாளிலும் மத்தியில் இருக்கிற பிரதர் லியோ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். பிரதர், praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord. கேக்குதா brother? கேக்குது. ஒன்னு கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 31, 32 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 31, 32. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறியக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே நம்மை நாம் நிதானித்து நாம் அறிய வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:22 எப்படி வாசிக்கிறோம்? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:21 வாசிப்போம். இந்த வசனம் பிரதர் 21, 5:21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அதே எபேசியர் 5:10 எப்படி வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:15 வாசிக்கிறோம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம நம்மளுடைய ஆவிக்குரிய நிலையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம் கடைசியான காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறோமா, நாம் சரியான விசுவாசத்தை நாம் கொண்டிருக்கிறோமா என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க. ஒருவேளை பாருங்க, இப்ப 1 கொரிந்தியர் 10:12 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 12. இப்படி இருக்க
தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ம். அப்ப நாம் நிற்கிறவன் என்று எண்ணிக்கொள்வோம். ஆனால் நாம் வந்து விழாதபடிக்கு நாம் வந்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாம் பவுல் சொல்றாருல, பிலிப்பியர் சொல்றார். பிலிப்பியர் வாசித்தோம் வசனம் 3, அதிகாரம் 3 வசனம் 12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்ப நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் என்று பவுல் சொல்லுகிறார். அப்ப நாம் நிற்கிறோம் என்று நாம் வந்து எண்ணிக்கொள்ளக்கூடாது. நாம் தொடர்ந்து நம்மளுடைய நிலையை வந்து நாம் வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அந்த வசனம் வாசிக்கின்றது, தொடர்ந்து வாசிக்கு. சகோதரரே, 12 இருந்து வாசிக்கு. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. போதும் பிரதர். அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம், பவுல் என்ன சொல்றாரு, நான் அந்த காரியத்தை நான் அடைந்தேன் என்று எண்ணுவதில்லை, நான் தொடர்ந்து அந்த இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன்னு சொல்றாரு. ஆகியால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். 16 வாசிக்கிறோம், ஆகிலும் நாம் எதுவரையிலும் தேறினதா இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக அப்படின்னு சொல்றோம். அப்ப நாம் வந்து நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அப்ப நம்மளுடைய ஆவிக்குரிய நிலையை நாம் வந்து நிதானித்து பார்க்க வேண்டும். அதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அநேக கள்ள உபதேசங்கள் இருக்கிறது. நாம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டு இருக்கிறோமா, நாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோமா, அவருடைய சத்தியத்தின்படி நாம் நடக்கிறோமா, அவர் நமக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தின்படி நம்ம நடக்கிறோமா என்றெல்லாம் நம்ம வந்து சோதித்து பார்க்க வேண்டும். அதுக்காக தான் அங்க சொல்றாரு. ஏன்னா இப்ப நம்ம எருசலேம்ல சில காரியங்கள்லாம் நடக்குது. இப்ப வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் அங்க வந்து நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல காசாவோட யுத்தம் பண்ணாங்க. அடுத்தது இப்ப ஈரானோட யுத்தம் பண்றாங்க. இப்ப அதுல தொடர்ந்து அமெரிக்காவும் உள்ள வராங்க. அப்புறம் இங்கிட்ட இருந்து 2 பெரிய நாடு ரஷ்யா, சீனா இதெல்லாம் வந்து உள்ள வராங்க. அப்ப இதெல்லாம் ஆண்டவர் மத்தியில சொன்ன விஷயம்தான். யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள் என்ற மத்திய வாசிப்போம். வசனம் 24 6-8 வரைக்கும் வாசிப்போம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை போதும். அப்ப இதெல்லாம் வந்து வேதனைக்கு ஆரம்பம். இந்த காரியத்துல நம்ம கேட்க ஆரம்பித்து விட்டோம். ஆகவே நம்மை நாம் நிதானித்து அறிந்து கொள்ளக்கூடிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா நம்ம தொடர்ந்து இதே மாதிரி நம்ம ஓடிக்கொண்டிருப்போமானால் ஆண்டவருடைய வருகையின் போது நம்மளுடைய நிலையை நாம் அந்த நாளில் நாம் சரி செய்து கொள்ள முடியாது. நாம அனுதினமும் நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நம்மளுடைய நிலையை வந்து நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதை குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்த வசனத்தை வந்து பவுல் எங்க சொல்றாரு அப்படின்னா, அதே அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 13 இருந்து வாசிப்போம். 13 26 வரை வாசிப்போம். ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 23 ராபோஜனத்தை குறித்து சொல்லக்கூடிய, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு
நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். போதும் இப்படி brother. போதும். இப்ப இந்த அதிகாரத்துலதான் நம்மை நாம் நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்று பவுல் சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக இந்த பந்தியை குறித்து அங்க பவுல் சொல்றார். இப்ப கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற எல்லா சபையிலும் இந்த அப்பரசத்தை வந்து நாம் வந்து அங்க இந்த வசனத்தை சொல்லி நாம் வந்து உட்கொள்கிறது வழக்கம். என்னன்னா அவருடைய மரணத்தை வந்து நாம் தெரிவிக்கிறவர்களா இருக்கும். இன்னும் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சிலர் வியாதிப்பட்டு இருக்கும்போது இந்த அப்பரசத்தை வந்து கொடுப்பாங்க. அதே சமயம் மரிக்கும் தருவாயில் இருக்கிறவங்களுக்கும் இந்த அப்பரசத்தை வந்து கொடுப்பாங்க. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு பேர் கூட சொல்லுவாங்க. நோயில் பூசுதல், நோயில் ஆஹ் பூசுதல். ஆமா. அப்ப வந்து அந்த மாதிரி நம்ம கொடுக்கறது நம்ம கேள்விப்பட்டது. ஆனா பவுல் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனத்துல வாசிக்கிறது 27ல இருந்து. இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை போதும் நாமே brother. நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். போதும். அப்ப இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, இதை அபாத்திரமாய் நாம் புசிக்கும் பொழுது இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஆனா நம்ம இதை எப்படி எடுக்கிறோம்? இந்த அப்பரசத்தை கொடுத்தால் அவர்களுடைய நோய் சுகமாகிவிடும், இல்ல மரிக்கும் தருவாயில் இருக்கிறவர்களுக்கு இந்த அப்பரசத்தை நாம் கொடுக்கும் பொழுது அவர்கள் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக மாறுவார்கள் என்று நம்ம வந்து இந்த காரியத்தை நம்ம கொடுக்கிறோம். ஆனா அதை தான் அங்க ஆண்டவர் சொல்ல வருகிறாரா? இதை வந்து நம்ம ஒரு ஒரு சடங்காக நாம் எடுத்துக்கொண்டு செய்யும் பொழுது அதுல நமக்கு பலன் உண்டா அப்படின்னு பார்த்தா நிச்சயமே கிடையாது. வேதம் சத்தியம் அப்படி நமக்கு போதிக்கவில்லை. ஏன்னா நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். அப்ப இதுல என்னன்னா, நாம் அபாத்திரமாய் இப்ப அதுக்குன்னு இப்ப வியாதிப்பட்டு இருக்கிறவர்கள், மரித்தவர்கள் எல்லோரும் பார்த்தா அபாத்திரமாக இருந்துதான் இப்படி வியாதிக்குள்ளாகிறார்களா என்று பார்த்தா நிச்சயமா அப்படி இல்லை. ஏன்னா பெரும்பாலானவர்கள் இதற்கு இந்த வியாதிக்கு உட்படுவதன் காரணம் என்னன்னா இந்த விஷயம் தான், அபாத்திரமாய் உட்கொள்வதுதான். அதை யாக்கோபு 1 வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 12-15 வாசிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பெரிய அப்ப இங்க என்ன போதும். அப்ப சோதிக்கப்படுகிற எவனும் நான் வந்து தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. என்னன்னா அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவமானது பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப பெரும்பாலும் இந்த விஷயம்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு சிலர் கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட அந்த காரியத்தையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா எபிரேயர் எப்படி வாசிக்கிறோம்? எபிரேயர் 11:25 வாசிப்போம். எபிரேயர் 11:25-26 வாசிப்போம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும்
தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். போதுன்றது. அப்ப கிறிஸ்துவ நிமித்தம் துன்பப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். தன் சுய இச்சையினால் சிக்குண்டு சோதிக்கப்பட்டு துன்பப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே வியாதி உள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கர்த்தரால் இப்ப யோபு பாருங்க, பிசாசு கர்த்தர்கிட்ட அனுமதி வாங்கி யோபு சோதிக்கிறான். ஆனாலும் யோபு அங்க ஆண்டவருக்கு மகிமையாக அந்த சோதனை எல்லாம் சகிக்கிறான். ஸோ இப்படியும் இருக்கிறது. ஆனால் நம்ம இப்படி இந்த விஷயத்தை இந்த அப்பரசத்தை நாம் ஒரு சடங்காக எண்ணும் பொழுது இது எதற்காகனா நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்காக தான் நம்ம ஒவ்வொரு கூடுகையிலையும் சபை கூடுகையில நம்ம இந்த அப்பரசத்தை உட்கொள்கிறோம். ஆண்டவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று, நம்மளுடைய பாவத்திற்காக சிந்தப்பட்ட ரத்தம் என்று நாம் அதை நினைவு கூறுகிறோம். ஆனால் இது ஒரு சடங்காக எடுத்துக்கிறோம். பாருங்க, இன்னும் நம்ம அதை ஒரு படியா மேல போகும்போது அந்த அப்பத்துல அது இது என்னுடைய மாம்சம் என்று ஆண்டவர் சொன்னதுனால இந்த அப்பத்துல இது ஆண்டவருடைய மாம்சம் என்று எண்ணி நாம் அதை ஆராதிக்கிற அதை வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இன்று உருவாகிஇருக்கிறது. அது நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன்னா இப்படிதான் ஆண்டவர் செய்ய சொன்னாரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. அவர் அங்கே அந்த சரீரம் என்று சொன்ன விஷயத்தை குறித்து தான் நாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 1 கொரிந்தியர் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11:29 வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். போதும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிந்து கொள்ளாததினால். அப்படின்னா அவர் அங்கே சரீரம் என்று சொல்வது எது என்று நாம் நிதானித்து அறியாதபடிக்கே நாம் அதை உட்கொள்ளும் பொழுது நாம் ஆக்கினைக்குள்ளாக ஈர்க்கப்படுகிறோம் என்று. இப்ப யோவான் 6ஆம் அதிகாரம் வந்துடும். யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 48 வாசிப்போம். 51 வரை வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 48 வாசிப்போம். அதற்கு ஜீவ அப்பம் நானே, யோவான் 6 ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது இங்க போதும் இப்ப ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க கடைசியில என்ன சொல்றாரு? 51 நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்ப இந்த அப்பரசத்தை நாம் சொல்லும் பொழுது இது ஆண்டவருடைய மாம்சம் என்று சொல்லும் பொழுது அதை நாம் ஆண்டவராக நாம் கருதி கொண்டு அதை நாம் வழிபட ஆரம்பித்து விட்டோம். ஆகவே வேதம் நமக்கு அப்படியே போதிக்கவில்லை. ஏன்னா அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு போதும். அப்ப யூதர்கள் பாருங்க, அவங்க ஆவிக்குரிய ரீதியா சிந்திக்காம மாம்சத்துக்குரிய ரீதியாக சிந்தித்து இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று. இப்ப இன்னைக்கு நாம் அதே தான் செய்யறோம். அதை மாம்சமாக எண்ணி அதை ஆண்டவராக எண்ணி நாம அதை வழிபட ஆரம்பிக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு பாருங்க 2 கொரிந்தியர்ல, இப்ப ஆண்டவர் மரிச்சிட்டாரு. அவரை கல்லறையில வச்சதுக்கு அப்புறம் அவருடைய சரீரம் காணும். அதுக்கப்புறம் அவர் மறுரூபமா ஆகிவிட்டார். வாசிங்க கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம்
15, 16 வாசி. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். வாசி. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இனி ஒருபோதும் அவரை நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா பதில் பாருங்க. 63வது வசனம் வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 63. அங்க என்ன சொல்றாரு? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப இங்க அவர் ஜீவ அப்பம் என்று சொல்லக்கூடியது என்னவென்றால், ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப அவர் அப்பம் என்று சொல்லக்கூடியது ஆண்டவருடைய வார்த்தை தான். அதான் யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை. யோவான் 1ஆம் அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அப்படியே 14 வாசிப்போம். அதிலே 14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. போதுன்றது. அப்ப அது ஆண்டவருடைய அந்த வார்த்தையை தான் நமக்கு அங்கே எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறதாகவே நாம் அதை மாம்சமாக இன்றி நாம் அதை ஒரு சடங்காக நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை தான் அங்க சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த வார்த்தை கொண்டுதான் நம்மளை ஆண்டவர் ஜெனிப்பித்திருக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 23 வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிற வசனம் இதுவே. அப்ப இங்க பேதுரு கரெக்டா அதை கண்டுபிடிச்சார். 68ல வாசிக்கிறோம், யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு என்று அங்க பேதுரு சொல்லுகிறார். இப்ப பாருங்க, 1 யோவான்ல வாசிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் வாசிப்போம். ஆதி முதலாய் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்ததுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் எங்களோடே ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இங்க என்ன சொல்றாரு? அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறவர்களே உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படியே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வருவோம். 10ல 16 வாசிப்போம். 16, 17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவோ? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவோ?
அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறும்படியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். மாம்சத்தின் போதும் brother. போதும். அப்ப இங்க என்ன சொல்றாரு? நாம் பிக்கிற அப்பம் நாம் அவரோடு ஐக்கியம் ஆகிறபடி இருக்கிறது. அததான் இங்க சொல்றார். எங்களுடைய ஐக்கியம் யோவான் சொல்கிறார் பிதாவோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்ப இந்த அப்பத்தை நாம் பித்து இந்த ரத்தத்தில் நாம் பானம் கொள்ளும்போது நாம் ஆண்டவரோடு நாம் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஒருவேளை நாம் அப்படி ஆண்டவரோடு நாம் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருந்தால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? 1 யோவான் 5 வாசிப்போம். 1 அதிகாரம் 5. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். போதும் brother. அப்ப நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். அப்ப இந்த அப்பரசத்தை நாம் தவறுதலாக நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் நாம் இருளிலே நடக்கிறவர்களா இருக்கிறோம். இதை சரிவர நாம் புரிந்து கொண்டு நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் அவரோடு ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கும். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லப்படுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை நீக்கி சுத்திகரிக்கின்றன. இது இந்த பந்தியானது எதற்காக என்றால், ஒவ்வொரு நாளும் இப்ப பழைய ஏற்பாடுல ஒரு வசனம் இருக்குது, பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்கும் வருத்தமா இருக்கிறார்கள். எப்படி போறாங்களோ அப்படியே வராங்க. அப்படியே இல்லை, நாம் ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவருடைய சபையில நாம் கூடும் பொழுது அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம், அவரோடு நாம் ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து நாம் அந்த அப்பரசத்தில் பங்கு கொள்ளும் பொழுது நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் கர்த்தருக்குள் இருக்கிறோமா என்று நாம் அறிந்து நம்ம அதை பங்கு பெற வேண்டும். ஏன்னா நாம் இருளில் உள்ளவர்கள் போல நாம் இன்னும் பாவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் வேத வசனத்தை நாம் கவனிக்காமல், சத்தியத்தை கவனிக்காமல், நாம் இந்த வேதத்திற்கு நாம் செவி கொடாமல் இருந்து நாம் அதுல அபாத்திரமாய் நாம் பங்கு கொள்ளும் பொழுது நாம் ஆக்கினிக்குள்ளாக இருக்கிறோம். அதனாலதான் சொல்றாரு, நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிற்றிக்கப்படும். ஒருவேளை இந்த வசனம் இன்றைக்கு நமக்கு ஒரு சிற்றியாக இருக்கலாம். ஏன்னா நம்ம பாரம்பரியமா சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு வந்துட்டோம். அதெல்லாம் நம்மளால விட முடியாது. இப்ப விக்கிரக ஆராதனை எல்லாம் இதெல்லாம் ரொம்ப பாரம்பரியமா இருந்தது. ஆனா இந்த வசனம் நம்மளை குடமிடும் போது, இந்த வசனம் நம்மளை சிற்றிக்கும் பொழுது, இந்த வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து போகும்போது அவரோடு கூட அந்த நித்திய மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். அதுவேதான் பாருங்க, அவர் ஒளியில் இருக்கிறது போல. இப்ப நாம் அவரோடு நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்தால் நாம் எப்படி இருப்போம்? அவர் ஒளியில் இருக்கிறது போல. அவர் பேதுரு 1:15 வாசிக்கிறோம், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. எபேசியர் 4:32 வாசிக்கிறோம், அவர் எபேசியர் 4:32 வாசிக்கும். என்ற வசனம் எபேசியர் 4:32 கடைசி வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அப்ப கிறிஸ்துவை போல நாம் மன்னிக்கிறவர்களாய், இன்னும் யோவான் 15:12 வாசிக்கிறோம், அவர் உங்களில் அன்பா இருந்தது போல நாமும் மற்றவர்களுக்குள்ள அன்பா இருக்க வேண்டும் என்று. அப்ப நாம் இவரோடு நாம் ஐக்கியப்பட்டு இருப்போமே ஆனால் இந்த காரியங்களெல்லாம் நமக்குள்ள இருக்கணும். இது நாளுக்கு நாள் நமக்குள்ள வளர வேண்டும். ஆனால் நாம் அதே நிலையிலே நம்ம அப்படியே போய் கொண்டிருந்தோம் ஆனால் அந்த பிலிப்பியர்ல வாசிச்சோம்ல, அதாவது நம்ம பிலிப்பியர் 3 அதிகாரம், எந்த சிந்தையா வேற சிந்தையா இருந்தால் தேவன் அதை வெளிப்படுத்துவார். பிலிப்பியர் 3 அதிகாரம் 15 வாசிப்போம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம்.
எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. அப்ப ஆகிலும் நாம் எதுவரை தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடப்போம் அப்படின்னு பார்ப்போம். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவரை அறிகிறோம், இன்னும் இன்னும் அதிகமாய் நம்ம அன்பு கூறும் சொல்லும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய வேண்டும். அப்ப இந்த நிலை நமக்குள்ள அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நம்ம இந்த அப்பரசத்தை ஒரு சடங்காக நம்ம எடுத்தோமானால் நமக்குள் ஜீவ வார்த்தை உள்ள வராது. நமக்குள்ள இந்த கிரிகைகள் அவர் போல நம்ம மாற முடியாது. ஏன்னா எபேசியர்ல வாசிக்கிறோம், அன்போடு சத்தியத்தை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலையும் நாம் வளரக்கூடியவர்களா இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2 வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிப்போம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கம் இல்லாமலும் செய்யுங்கள். போதும் பிரதர். அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? நான் வீணாக ஓடுனதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அப்ப ஜீவ வசனத்தை பவுல் பிடித்து கொள்ள சொல்கிறார். ஏன்னா அதுதான் அவர் பிரயாசப்பட்டது. நீங்க இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்று. அதான் யோவான்ல வாசிச்சோம். அந்த வார்த்தையை குறித்து நாங்கள் சாட்சி கொடுத்தோம். எங்க ஐக்கியம் பிதாவோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப அந்த ஜீவ வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் கற்றுக்குள் நாம் ஆவிக்குள்ள அந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அதான் மத்திய 5:14 வாசிக்கிறோம். 5:16, மத்திய 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. போதும். அப்ப நம்மளுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். ஆனால் நம்மளே இன்று அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளாமல் அவரை போல நம்ம ஒளியில் இல்லாதபடிக்கு இருக்க காரணம் என்னவென்றால் இந்த மாதிரி. ஏன்னா எபிரேயர் 6 வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்தில், ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசங்கள், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகள் ஆகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. அப்ப நம்ம ஆண்டவரை போல ஒவ்வொரு நாள் நாம் மாறணும். அதுக்குதான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்குதான் போதகம் எல்லாமே. ஆனா இந்த வளர்ச்சி இல்லாமல் நம்ம அநேக நாள் கூடுறோம், அநேக நாள் ஆண்டவருடைய பந்தியில பங்கு பெறுறோம். அதனாலதான் அங்க சொல்றாரு, இதை அபாத்திரமாய் நாம் இதை உட்கொள்வோமானால் நம்மை நாமே நிதானித்து நாம் அறிந்து நம்மளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னால் ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாய் இருக்கிறது. மத்தியில வாசிச்சோம்ல, மத்திய 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் வசனம் நான் வாசிக்கிறேன். 32. அத்திமரத்தினாலே ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே நிற்கிறார் என்று அறியுங்கள். அப்ப ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபம் ஆகிவிட்டது. வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் அந்த ஜீவ வசனத்தை நாம் பிடித்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாய் நாம் சுடர்களை போல நாம் பிரகாசிக்க வேண்டும். இன்னும் நாம் இந்த பயனற்ற காரியத்தை நாம் பிடித்து கொண்டு அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப நம்ம அதை அந்த அப்பரசத்தை நாம் உட்கொள்கிறதுனால நம்ம நோய் சுத்தமாக போறதில்லை. நம்மளுடைய நாம் பரலோகத்துக்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடியதல்ல. ஆனால் ஆண்டவர் எதற்காக அதை
எதற்காக அதை ஏற்படுத்தினாரோ அதை நாம் வந்து விசுவசிக்க வேண்டும். ஏன்னா அதான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அந்த வசனம் வாசிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14 வசனம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் 13ல இருந்து பிரதர், சாரி 13ல இருந்து வசனம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக. போதும். அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்ப ஜென்ம சுபாவ மனுஷன் வந்து ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதாவது ஒரு காரியத்துல வந்து இந்த சரீரம் என்ன செய்யணும், ஒரு பக்தியா இருக்கிறத தான் எதிர்பார்க்கும் ஒழிய கீழ்ப்படிதலை அதை வந்து கீழ்ப்படிந்து போக வேண்டும் என்று அதை எதிர்பார்க்காது இந்த மாம்சம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லும் வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த மாம்சம் வந்து ஒன்றுக்குமே உதவாது. நம்ம ஆவியில அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் நமக்கு வந்து ரட்சிப்பா இருக்கு. இப்போ உதாரணமா பாருங்க, ஞானஸ்தானம் என்று சொல்லும் பொழுது அதுல நிறைய வகை ஞானஸ்தானம் இருக்கு. தெளிப்பு ஞானஸ்தானம் இருக்கு, மூலிகை எடுக்கிறாங்க, இன்னும் இயேசுவின் நாமத்துல எடுக்கிறாங்க, பிதா குமாரர் பரிசுத்தாவியர் நாமத்தினால எடுக்கிறாங்க. ஆனா இப்ப இதுல எது முக்கியம்? ஞானஸ்தானம் எடுக்கிறது முக்கியமா? மார்க் 16:16 வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசி யாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப இங்க வந்து நமக்கு வந்து விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம். அப்ப விசுவாசம் இல்லாமல் நாம் ஞானஸ்தானம் எடுத்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா எபேசியர் எப்படி வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகையினால் உண்டானதல்ல. அப்ப நம்ம எந்த ஒரு கிரிகையும் செஞ்சு நாம் வந்து ஆண்டவரத்துல ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய வார்த்தையை நாம் விசுவசிக்க வேண்டும், அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் நமக்கு வந்து ரட்சிப்பாக இருக்கும். ஆகவே தான் நம்ம வந்து ஆரம்பத்துல வாசிச்சோம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், கர்த்தருக்கு பிரியமானது இருந்தது என்று நாம் சோதித்து பார்க்கணும், எல்லாத்தையும் சத்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். பாருங்க, அங்க அப்போஸ்தலர் போதித்தது கூட அது வேதத்துக்கு ஒத்து இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து நலமானதை எடுத்துக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த கடைசி காலகட்டத்தில் நம்மை நாமே நிதானித்து நாம் சரியான பாதையில போறோமா, சரியான விசுவாசத்தை நாம் பின்பற்றுகிறோமா, இல்ல நம்மளுடைய ஆத்துமாக்கு தேவையான காரியங்களை நாம் இந்த வேத வசனத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோமா, இல்ல உலகத்தின் காரியத்திற்காக நாம் இந்த வசனத்தை பயன்படுத்துகிறோமா, இதெல்லாம் நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கலாத்தியர்ல பவுல் இப்படி சொல்றார் பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிக்கும். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் விருத சேதனமும் ஒன்றுமில்லை, விருத சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். ஆமா, புது சிருஷ்டியே காரியம். அப்ப அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது, நான் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறேன் என்று நம்ம வந்து சொல்ல வேண்டும். இது உண்மையாக ஆண்டவருடைய அன்பை புரிந்தவர்கள், வேத வசனத்தை நாம் புரிந்து கொண்டவர்கள் தான் இந்த வார்த்தையை நாம் சொல்ல முடியும். ஆகவே வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அது நம்மளுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமான காரியங்கள், அது நம்மளுடைய ஆத்மா மீட்புக்காக கொடுக்கப்பட்ட வசனம். ஆகவே அதை வந்து பயனற்ற விதமாய் நாம் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு அவருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நம்மை சோதித்து பார்த்து நாம் கர்த்தருடைய வழிகளை தொடர்ந்து பின்பற்றுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட வேண்டும்.
Praise the Lord. Thank you, brother, for leading in Bible study. இந்த நேரத்திலும் உங்களுக்கு கேள்விகளோ இல்லை வேத வசனங்களோ இருக்குமானால் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். We will discuss. சிம்பிளா எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா ஆவியை உயிர்ப்பிக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. இப்ப உலகத்தின் மக்கள், மற்ற மதத்தின் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, மாம்சத்துல வருத்தி கொண்டால் இல்ல மாம்சத்துல எதையாவது ஒன்று செஞ்சிட்டோம்னா உள்ள ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத யாத்திரையா போகிறதா இருக்கட்டும், இல்லைன்னா தங்கள் சரீரத்தை சில பேர் கிழிச்சு அதை வருத்திக்கிறாங்க, இல்ல நெருப்புல நடந்தா ஒருவேளை அது காரியத்தை உண்டு பண்ணிடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறது. வெளியில நம்ம என்னென்ன பண்றோம், மனுஷனுக்கு வெளியில இருந்து உள்ள போகிறது ஏதாவது மாத்திருமா அப்படின்னு பார்த்தா அது ஒன்றும் மாற்றக்கூடியதான ஒரு காரியமா இல்லை. ஆனால் ஆவியே உயிர்ப்பிக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆவிக்குரியவன், பிரதர் ஒரு வசனத்தை சொன்னார், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளோடு அவைகளை சம்பந்தப்படுத்தி நிதானிக்கிறான். அப்ப நம்ம அந்த சம்பந்தப்படுத்தி நிதானிக்கிறோமா அப்படின்றதுதான் அங்க ஒரு காரியம். அப்ப நம்ம ஆவிக்குரியவைகளோடு நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது வேதத்தின் காரியங்கள், கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்கள், தேவன் எதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். இப்ப ஞானஸ்தானத்தை ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால ரட்சிப்பு வந்துருமா, உள்ள ஒரு மாற்றம் வந்துருமா? ஏன்னா மாம்சம் தானே கழுவப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. விருத்தசேதனம் பண்றதுனால அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்களா அப்படின்னா, பவுல் என்ன சொல்றாரு, விருத்தசேதனம் ஒன்றுக்கும் உதவாதுன்ட்டாரு. அப்ப அது அந்த இஸ்ரவேலர்களுக்கு அது ஒரு பலார்னு கன்னத்துல அரைஞ்ச மாதிரி ஒரு இது. என்னப்பா விருத்த சேதனத்தை ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரே பவுல் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. நாங்க வருஷமா பாரம்பரியம் ஆபிரகாம் தொடங்கி விருத்த சேதனம் பண்ணி கொண்டிருக்கிறோமே அப்படின்னு, இருதயத்தில் விருத்த சேதனம் உங்களுக்கு இல்லையே அப்படின்னு அங்க பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எதுக்காக இந்த விருது சேதனத்தை கொடுக்கிறாரு? ஒரு நிழலாட்டம். எதனுடைய நிழலாட்டம்? ஆவிக்குரியவைகள், மனதில் உள்ள காரியங்கள், இருதயத்தில் உள்ள விருத்த சேதனத்தை குறித்து நிழலாட்டமாய் அதை காண்பித்திருக்கிறார். அதே மாதிரி ஞானஸ்தானம் எதற்கு நிழலாட்டம்? ஒருவன் பாவத்திலே மரித்திருந்தான், பாவத்துக்கு மரித்திருந்தவனை தேவன் உயிரோடு எழுப்புகிறார். எப்படி உயிரோடு எழுப்புகிறார்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப ரட்சிப்பே தேவனுடைய ஈவு, உங்களால் உண்டானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பனா நம்மளால என்ன பண்ண முடியும்? விஷயத்துல எதையாவது மாத்திர முடியுமா? முடியாது. நமக்கு தெரிஞ்சது மாம்சம் தான், கண்ணில் படுறது மாம்சம் தான். இப்போ மனிதர் என்ன பண்ணுவாங்க? நார்மலா நேச்சுரல் ஹியூமன் இன்ஸ்டிங் அண்ட் டெண்டன்சி என்னன்னா, ஓகே மாம்சத்துல ஏதாவது பண்ணிடுவோம் பிரதர், நீங்க உபவாசத்தை போட்டுருவோம், நாளைக்கு நான் பரிசுத்தமா மாறிட்டேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லைன்னா இன்னையில இருந்து நான் கடந்து பல மைல்கள் பாத யாத்திரையா போக போறேன், அப்புறம் நான் மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தான். இந்த மோட்ச பயணம்ன்றதுல ஒரு புத்தகம் இருக்கிறது, கிறிஸ்டியான். அந்த புத்தகத்துல நீங்க பாத்தீங்களா, ஜான் பனின் எழுதின புத்தகத்துல அவர் அப்படியே டிராவல் பண்ணிட்டே போறாரு. பல இடத்துல வெயிட்டை சுமந்துட்டு எப்படியாவது அதை இறக்கி வச்சிடலாமா, இங்க போனா இறக்கி வச்சிடலாமா, உலக ஞானத்தை நாம ஃபாலோ பண்ண இறக்கி வச்சிடலாமா அப்படின்னு போறாரு. ஆனா கடைசியில சிலுவை நண்டையில வரும் பொழுது அந்த பாரம் அப்படியே குறைஞ்சிருது. அது அப்பதான் அவருக்கு தெரியுது, அவர் சரீரத்துல சுமக்கல, அந்த பாரத்தை தன்னுடைய இருதயத்துல சுமந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். So God is always after our heart. God is always after our spirit. ஏன்னா இன்னைக்கு மாம்சத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் வேற வேற விதமா இருக்கிறோம். அது கிடையாது. ஆனா ஆவிக்குரிய விதத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். சோ அதை தான் அங்க காரியமாய் இந்த வேத பகுதியில இருந்து நம்ம பார்த்தோம். அப்ப அந்த காரியங்களை நீங்க கம்பேர் பண்ணி சிந்தித்து பார்க்கும் பொழுது தேவன் உங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவார். அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேற ஏதாகிலும் காமெண்ட்ஸோ இல்ல ஷேரிங் கொஸ்டின்ஸ் இருக்குமானால் பகிர்ந்து கொள்ளுங்க.
ஆல் ரைட். ஓகே பிரதர், ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? ஓகே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இயேசப்பா, நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவரை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்கிறவராக எண்ணிக்கொள்ளாதபடிக்கு, நாங்கள் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று அப்பா நீர் எங்களுக்கு எதிர்ப்பில் சொல்லியிருக்கிறீர். அப்பா ஆண்டவரே, நாங்கள் இதுவரையிலும் வந்த காரியங்கள் நீர் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர். ஒருவேளை அப்பா நாங்கள் உங்களுடைய சத்தியத்திற்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்திருப்போமானால் அதை நாங்கள் சரி செய்து கொள்ள, அதை ஏற்றுக்கொள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க. உங்களுடைய வசனத்தின்படி எங்களுடைய இருதயத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. உங்களுடைய சத்தியத்தின்படி ஆண்டவரை நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஒரே சிந்தையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மேலும் ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை நீங்க எங்களுடைய ஆத்மா மீட்புக்காக கொடுத்திருக்கிறீர்கள். விசுவாசத்தின் பலனாகி அந்த ஆத்ம மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் பின்வாங்கி போகக்கூடாது. ஆண்டவரே அப்பா, விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறதா? அதுபடி நாங்கள் ஆண்டவரே தவறான விசுவாசத்தை பின்பற்றி நாங்கள் மறுதளித்து போகாதபடிக்கு, ஆண்டவரே எங்கள் தந்தைய பொருளை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உடைய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த வேலை முழுவதும் நீர் வழி நடத்தும் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. ஆமென். Thank you all for joining today. God bless you all.